நண்பர் ஒருத்தர் அவருடைய போர்ட்ஃபோலியோவை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பினார். அதை பார்க்கும்போது அவர் பண்ண தேர்வுகள் எல்லாமே 2023, 24 ஃபேன்சியான மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது. சார் இதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அதில் பல ஃபண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு தோணுது. நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு. இல்லை சார், இதுலேருந்து மாற்றி வேற எதுலையாவது போட்டு இந்த டிஃபரன்ஸை நம்ம எடுக்கணும்னா நான் ரெடி அப்படின்னாரு. ஸோ அவருக்கு அதை செய்யறதுக்கு இந்த ஒரு ரிவ்யூ ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கும் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சுனாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங் என்ற ஹெல்ப்லைனில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்வோம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். அண்ட் ஷாம்சர் இங்க இருக்காங்க நம்மளோட क्वेश्चंस ஆன்சர் பண்றதுக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு மேம் கிட்ட டியூஷன் போனேன். அந்த மேம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டை நம்பி இருந்தாங்க. தென் அவங்க ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒரு டியூஷன் எடுத்துட்டு இருந்தாங்க சைட்ல ஒரு இன்கம்காக. ஸோ நான் அவங்க கிட்ட டியூஷன் போற டைம்ல எதிர்பாராத விதமா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து தவறிட்டாங்க. அந்த டைம்ல அந்த மேம் பினான்சியலி ரொம்பவே நிலக்குலைஞ்சு போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த பெண் குழந்தையோட படிப்புக்காக அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்தாங்க. அதை அவங்க கோல்டுல, சிட் ஃபண்ட்ஸ்ல, இந்த மாதிரி விஷயங்கள்ல போட்டு அந்த பணத்தை அந்த குழந்தையோட படிப்புக்காகவும் தென் அவளை நல்லபடியா கல்யாணமும் பண்ணி கொடுத்தாங்க. அவங்கள நான் ரீசெண்டா பார்த்தேன். ஆனா இப்போ அந்த குழந்தை நல்லா செட்டில் ஆயிட்டா அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளான் இல்ல, அதனால எந்த இன்கமும் அவங்களுக்கு இல்ல. ஸோ அவங்கள பார்த்தப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா நான் ஃபீல் பண்ணது, இவங்கள நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா அவங்களை எந்த நிலைமைக்கு நம்ம கூட்டிட்டு போயிருக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்கள மாதிரி சிங்கிள் மதர்ஸ் நிறைய பேர் அங்க இருக்காங்க. இவங்கள மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாத பல பேர் அங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் இன்டர்வியூவா இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு ஷாம்சர் இஸ், விமனுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ங்கிறது எவ்வளவு முக்கியம் சார்? எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தனித்துவமான ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸே ஃபேமிலி லெவலில் பார்க்குறோம். ஃபேமிலி லெவல்லையும் இருக்கணும், தனி நபர் சார்ந்தும் இருக்கணும். இப்போ நான் நீங்கள் சொன்ன உதாரணத்திலேயே சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போ இவங்க ஹஸ்பண்ட் இருந்த போதே 2 பேரும் ஏர்ன் பண்ணாங்க. இவங்க குறைவா ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, அவரு அதிகமா ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. இப்ப இவங்க ஏர்ன் பண்ண பணம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி பூல்ல போய் செலவாயிடுச்சு. நான் ஒரு ஆல்டர்னேட் சினாரியோ சொல்றேன். இதே பணத்தை இவங்க ஏர்ன் பண்ண பணத்தை மட்டும் அவங்க ஒரு 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இருந்த போது தொடாம, அது ஒரு கணிசமான கார்பஸா ஆயிருக்கும். அதுக்கப்புறமா அவங்க அதை தொடாம அப்படியே வச்சிருந்து தொடர்ந்து அவங்க ஏர்ன் பண்ற பணத்தை வச்சு அவங்க மகளை வந்து வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க சொன்னது நல்லதெல்லாம் நடக்குது. ஆனா ஒரு விஷயங்க, அவங்க ஹஸ்பண்ட் மறைவுக்கு முன்னாடி அவங்க சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண பணத்தை அவங்க டச்சே பண்ணல, அது பாட்டு வளர்ந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த குழந்தை கல்யாணம் ஆகி அவ இண்டிபெண்டா போன பிறகு கூட இந்த பணம் இந்த ஆசிரியையை டெஃபினட்டா பாதுகாத்து இருக்கும்ன்றதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா தனித்துவமாக அவங்க பணத்தை பார்க்காதனால சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு பணம் அவங்க கையிலே இல்லாம போயிடுச்சு. அதனால என்ன ஆகுது, இன்னைக்கு அவங்க ஓய்வு எடுக்க முடியாமல், ரிட்டையர் ஆக முடியாமல் உழைச்சிக்கிட்டே இருந்தாதான் வாழ முடியுன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க. இதுல என்ன முக்கியமான பாயிண்ட்னா, இது இன்னைக்கு பல குடும்பங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. எப்படின்னாக்கா, பேரண்ட்ஸ் பசங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும்னு ரொம்பவே முயற்சிக்கிறாங்க. குறிப்பா அம்மா ரொம்பவே தீவிரமா இருக்காங்க. பசங்க செட்டில் ஆகி போனதுக்கு அப்புறம் இவங்களுடைய நிலைமை அப்படியே தான் இருக்கு. சோ பசங்க கிட்ட போய் எதுவும் கேட்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இல்லை. அது இயல்பா வரல, அவங்களுக்கு வராது. ஆனாலும் அவங்கள பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவங்க கிட்டே தான் இருக்கு. சோ நீங்க சம்பாதிக்கிற காலத்துல உங்க பசங்களை பார்த்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்களையும் நீங்களே தான் பார்த்துக்க, அதுக்கப்புறம் உங்களையும் நீங்களே தான் பார்த்துக்கணும்னாக்கா முதலீடு, ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது முதல் நாள்ல இருந்து நீங்க பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் எனக்கோ ஒரு நாள் நீங்க வேலை செய்யறது நிறுத்திட்டு நிம்மதியா இருக்க முடியும். இல்லைன்னா
உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இது நடுத்தர வர்க்கத்துல இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. குறிப்பா சொல்லணும்னா பெண்களுக்கு இந்த சிச்சுவேஷன் ரொம்பவே இருக்கு. இதை ஈஸியா தவிர்த்திருக்கலாம், இன்னைக்கும் தவிர்க்கலாம். பட் நிறைய பேர் இதை பத்தி யோசிக்கிறது. சார், இப்போ ரீசெண்டா வந்த ஆக்சிஸோட ரிப்போர்ட் ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ இட்ஸ் கால்ட் விமன் இன்வெஸ்டர் பிஹேவியர் ரிப்போர்ட். அது நியர்லி 72% ஆஃப் விமன் அவங்களோட டெசிஷன், இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை அவங்களே தான் தன்னால முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து இது சொல்லுது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்குற பெண்கள் வந்து பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்றதுக்கே இவ்வளோ யோசிக்கிறாங்க, சேவிங்ஸை தான் ப்ரிடாமினண்டா நம்பி இருக்காங்க. பட் இந்த ரிப்போர்ட் இதை கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி இல்லையா? இல்லை, 72% அவங்க சொந்த முடிவு எடுக்கிறாங்கன்றது ஒரு நல்ல விஷயம்தான். மாற்றம் நிச்சயமா தேவை, இருந்தால் அது ஆரோக்கியமானது தான். பட் டெமோகிராஃபியை வச்சு நீங்க பார்க்கணும். இன்னைக்கு யங்கர் விமன் அதிகம் பேர் இருக்கிறதுனால, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டெமோகிராஃபிக் கேரக்டர்னால இளைய வயதுடைய பெண்கள் வந்து இந்த மாதிரி இருக்கலாம். பட் மிடில் ஏஜில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இல்லாம இருக்கலாம். ஸோ இந்த 72% அல்லாத 28% நபர்கள் யார் அப்படிங்கிறது தான் இதுல வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா யார் இண்டிபெண்டா இருக்கணுமோ அவங்க இண்டிபெண்டா இப்போ இல்லாம, யாருக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கோ அவங்க ஏர்லியாவே இண்டிபெண்டா இருக்காங்கன்னாக்கா அந்த சொசைட்டில ஒரு ஹோமோஜினிட்டி இருக்காது, ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்காது. ரைட். இன்னொரு விஷயம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது இந்த இண்டிபெண்டன்ட் லாட் ஆஃப் 72% ஆஃப் பீப்புள் நிச்சயமா சொசைட்டிக்கு ஒரு முன்னோடியாக இருப்பாங்க. இப்போ அவங்கள பார்த்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அப்போ இந்த நம்பர் உயரக்கூடும். பட் எல்லா நேரங்கள்லையுமே இந்த இண்டிபெண்டன்ட் திங்கிங் அப்படிங்கிறத எப்படி உருவாக்கிக்கிறாங்க, அதை எப்படி கடைபிடிக்கிறாங்க, அதை எப்படி பிராக்டிஸ் பண்றாங்க, அதை தன்னுடைய வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் எப்படி யூஸ் பண்றாங்கிறது தான் கிரிட்டிக்கல். இதுல இண்டிபெண்டன்ட் திங்கிங்கிறது ஒரு கருவி, பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ்ங்கிறது ஒரு இலக்கு, தனித்துவமான முதலீடுங்கிறது ஒரு பாதுகாப்பு. இதெல்லாம் நம்ம எப்படி பாக்குறோங்கிறது தான் முக்கியம். இதெல்லாம் நம்ம வெறும் ஒரு ஈகோ ஸ்டேட்டா, என்னை யாரும் கேட்க முடியாது, நான் இஷ்டத்துக்கு இருப்பேன் அப்படின்ற ஒரு பார்வையில பாக்குறது வேற. பட் என்னுடைய நல்லதுக்கு நான் இதெல்லாம் செய்யணும்ன்ற பார்வையில பாக்குறது வேற. இப்ப இந்த ரிப்போர்ட்ல சொல்ற அந்த டேட்டா இரண்டாவது ரகமா இருந்ததுன்னா அது ஆரோக்கியமானது. நீங்க லாஸ்ட் பேசினதுலயே பாதுகாப்புன்னு ஒரு விஷயத்தை பத்தி சொன்னீங்க. ஸோ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் விமனுக்கு. ஸோ அப்படி பாக்குறப்போ நம்ம பேசின பல ஃபீமேல் கிளைண்ட்ஸ் வந்து நம்ம அவங்க கிட்ட இன்சூரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசும்போது இம்பார்ட்டண்டா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அவங்களுக்கு எவ்வளவு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு அவங்க பேசினப்போ அவங்க முதல்ல சொல்ற சில காரணங்கள் பாத்தீங்கன்னா, நான் அவர்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட இருக்கு, எனக்கு எதுக்கு இன்சூரன்ஸ், அண்ட் தென் நான் இப்ப ஏர்ன் பண்றேன், நாளைக்கு நான் ஏர்ன் பண்ணாம போகலாம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு புரிதல் தான் நம்ம பல ஃபீமேல் கிளைண்ட்ஸ்ட பேசும்போது நம்மளுக்கே தெரிய வந்தது. சோ இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு விமனுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? இரட்டை வருமானம் உள்ள குடும்பங்கள் தான் அதிகம். 2 வருமானம் இருந்தா அந்த குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்குன்றதுதான் பொதுவான ஒரு புரிதல். அது மட்டும் இல்ல, எனக்கென்ற ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் என்பதுதான் இருவருடைய ஒரு ஆர்வம். அதனால்தான் பெண்கள் வேலைக்கு போய் தங்களுடைய அடையாளம் மட்டும் இல்ல, தங்களுடைய திறனையும் தனித்துவமாக காட்டுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க குடும்பத்தின் வளர்ச்சிக்கு சிக்னிபிகண்டா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. இப்ப ஏதோ ஒரு சமயத்துல ஹஸ்பண்டுக்கு மட்டும் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒய்ஃபுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லை. ஏதோ ஒரு பேட் இன்சிடென்ட்ல அந்த ஒய்ஃப் மறைஞ்சிடறாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கு அடுத்தபடியாக அந்த குடும்பத்துக்கு ஒற்றை வருமானம் தான் இருக்கு. இந்த ஒய்ஃபினுடைய வருமானம் இருந்தாதான் அந்த குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும், வர முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோ. பொதுவா அப்படித்தான் இருக்கும். அப்ப அந்த வருமானம் திடீர்னு இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்? அப்ப என்ன தேவை அந்த இடத்துல அப்படின்னு நீங்க பார்க்கணும். என்ன தேவை தெரியுமா? இவங்க இல்லைன்னா கூட அந்த வருமானம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கணும். ஒருவேளை அந்த பெண்மணி மறைந்தாலும் அந்த மறைவு அந்த குடும்பத்தை பொருளாதார ரீதியாக பாதிக்க கூடாது. கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் அவங்க இருந்தா எப்படி பணம் சம்பாதிச்சு அந்த வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி பணம் கிடைக்க வேண்டும். எப்படி கிடைக்கும்? டேர்ம் இன்சூரன்ஸ் இருந்தா கிடைக்கும். சோ ஆணுக்கு மட்டும் டேர்ம் இன்சூரன்ஸ் பண்ணணும், பெண்ணுக்கு தேவையில்லை. ஆண் மறைந்தால் அவருக்கு
கிடைக்கக்கூடிய அந்த பணம் அல்லது அவர் கொடுக்கக்கூடிய அந்த பணம் பெண்ணுக்கு கிடைத்தால் போதும்னு நினைக்கிறது குடும்ப பொருளாதாரத்தை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு வெளிப்பாடு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பல குடும்பங்கள்ல பெண் ஏர்ன் பண்ணக்கூடிய பணம் வந்து ஆண் ஏர்ன் பண்ணக்கூடிய பணத்துக்கு சமமா இருக்கு, கூட கூட இருக்கு. சோ கான்ட்ரிபியூட்டர் அப்படின்ற அந்த அடிப்படையில பெண்ணினுடைய கான்ட்ரிபியூஷன் கணிசமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல பெண் தானே, அவங்களுக்கு எதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு அந்த பெண்ணே நினைச்சாக்கா அது தவறான ஒரு புரிதல். அவங்க இல்லைன்னா அவங்க பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் அதே வருமானம் கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமா அந்த பெண் டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்து தான் ஆகணும். அதுதான் குடும்பத்துக்கு நல்லது. ஸோ இப்போ இன்சூரன்ஸ்ல கூட ஜாயிண்ட் லைஃப் ஹோல்டர்னு சொல்லி ஹவுஸ் ஒய்ஃப் கூட ஒரு 50 lakhs வரைக்கும் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சார். இது வந்து விமன் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் விமனா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத இந்த விஷயம் நமக்கு எடுத்து காட்டுது. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறப்போ அவங்க ஒரு அட்வைசர் கிட்ட, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கணும், அவங்களோட ரைட் ஃபினான்ஷியல் அட்வைசரை அவங்க எப்படி சூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஆலோசகரை தேர்ந்தெடுக்கும் போது உங்க பணத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்னை மட்டும் பார்த்து நீங்க சூஸ் பண்ணக்கூடாது. உங்களை சார்ந்து அவர் இயங்குகிறாரா, உங்கள் நலன் சார்ந்து எல்லா முடிவுகளையும் எடுக்கிறாரா, அவருடைய சிந்தனைகள் உங்களை சுத்தி இருக்கா அல்லது அவருக்கு என்ன கிடைக்கும்ன்றதை சுத்தி இருக்கான்றதை நீங்க நிச்சயமா அளவிடணும். இது ஈஸியா தெரிஞ்சிடும். நம்ம ஃப்ரெண்ட்ஸே ஃபார்ம் பண்றோம், ரொம்பவே சுயநலமா இருக்கக்கூடியவங்களை பார்த்தா நமக்கு ஈஸியா தெரியுது இல்லையா? அதே போல ஒரு ஆலோசகரை எடை போடும் போது உங்களுக்கு தெரியணும் உங்கள் நலன் சார்ந்து அவர் யோசிக்கிறாரா. அது ஆங்கிலத்துல எம்பத்தின்னு சொல்லுவோம். உங்களுக்கு எது நல்லதுன்னு யோசிச்சு உங்களுக்கு சொல்றாரான்றதை நீங்க அளவிடணும். ஃபைனான்ஸை பத்தியே தெரியணும். அவர் உங்களுக்கு என்ன பரிந்துரைகள் சொல்றாருன்னு கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே போல ஃபைனான்ஸை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட போய் இந்த பரிந்துரைகளை நீங்க விவாதிக்கணும். அப்போ உங்களுக்கு தெளிவா இவர் உங்களுக்காக யோசிக்கிறாரா இல்லையாங்கிறத தெரிய வச்சிருவார். உங்க நண்பரும் அதை உறுதி செய்வார். இது உறுதியானோடனே நீங்க உங்களுக்கு சரின்னு பட்டா அந்த அட்வைசரோட நீங்க வேலை செய்யலாம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க, ஒரு ஆலோசகரோட நீங்க போய் ஃபர்ஸ்ட் பேசுறீங்க, பேசி அவருடைய அணுகுமுறை உங்களுக்கு பிடிக்குது, நீங்க அவரோட வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க, அவருடைய ஆலோசனைகளின் அடிப்படையில் நீங்க முடிவுகளை எடுக்கிறீங்க. இதுதான் ஆரம்ப புள்ளி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஏதோ ஒரு எண்ட் கோல்னு நினைக்கிறாங்க. ஆலோசகர் கிடைச்சிட்டாரு, இதெல்லாம் வாங்க சொல்லிட்டாரு, எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னு தெரியும், அதனால நானே இப்ப பண்ணிப்பேன், இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வராங்க. ஆலோசனை என்பது 10, 15, 20, 25 ஆண்டு கால உறவு. அந்த 25 ஆண்டு காலமும் உங்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய பணி. அவருடைய பணியும் உங்களுக்கு எதையோ ஒண்ணு கொடுத்துட்டு அன்னைக்கு ஏதோ பணம் சம்பாதிக்கிறது இல்லை. 25 ஆண்டு காலம் உங்களோடு பயணித்து உங்களை ஒரு வெற்றியாளராக உருவாக்கி உங்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் நிறைவேற்றும்படி உங்களை இயக்க செய்து உங்களுடைய முதலீடுகளை கணிசமாக வளர்த்தி ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு சுதந்திரத்தை உங்களுக்கு பெற்றுத்தர வேண்டியது அவருடைய பொறுப்பு. நீங்கள் வழி தவறாமல் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்றால் அவர் உங்களுக்கு அவ்வப்போது சரியான போதனைகளை சொல்லி சரியான அறிவுரைகளை சொல்லி எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுன்னு தெளிவாக புரிய வைத்து உங்களை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும். இது எதுவுமே ஒரு நாள்லயோ ஒரு மாசத்துலயோ ஒரு வருஷத்துலயோ நடக்கிற விஷயங்கள் இல்லை. இது நெடுங்கால உறவு. சோ நீங்க ஒரு ஆலோசகரை பத்தி யோசிக்கும் போது இந்த நெடுங்கால உறவை இவரோடு நம்பி நான் உருவாக்கி கொள்ள முடியுமா, இவர் என்னை சார்ந்து என் குடும்பத்தில் ஒருவர் போல எனக்கு தொடர்ந்து ஆலோசனைகளை வழங்குவாரா, என்னை வழிநடத்துவாரா, அப்படின்ற கேள்விகளை நீங்க நிச்சயமா ஆன்சர் பண்ணணும். அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய விடை கிடைத்தால் அவரோடு நீங்கள் பயணிக்க வேண்டும். குறுகிய காலத்தில் கிடைக்கக்கூடிய ஆலோசனைகள், உடனடியாக காசு சம்பாதிக்க கிடைக்கக்கூடிய சில பரிந்துரைகள் அவ்வளவு முக்கியம் இல்லை. அவருடைய எண்ணம் உங்கள் வாழ்க்கை நலன் சார்ந்து தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பதுதான் இதுல முக்கியமான மையப்புள்ளி.
சார், ரீசெண்டா நானும் எங்க அம்மாவும் ஃபினான்சஸை பத்தி நிறையவே பேசிட்டு இருக்கோம். ஸோ நான் நிறைய இங்க என்னோட கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எங்க அம்மா கூட ஷேர் பண்ணும்போது அவங்க கேட்கறது வந்து, எல்லாருமே மென்னா இருக்காங்களே, விமன் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இல்லையா, ஏன் ஹவுஸ் ஒய்ஃப்னா இன்வெஸ்ட் பண்ண முடியாதா, ஆர் அவங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ அது நம்ம தீவிரமா யோசிச்சப்போதான் நமக்கு கோடீஸ்வரின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாங்கிற ஐடியா வந்தது. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன எஸ்ஐபி மூலமா அதை தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டே வரும்போது அவங்களோட பிஹேவியர்னால அவங்களால அந்த 1 crore ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற அதை நோக்கமா கொண்டு நம்ம ஆரம்பிச்ச ப்ரோக்ராம் தான் கோடீஸ்வரி. ஸோ இந்த தீபாவளி திருநாள்ல நீங்கள் எல்லாரும் அவங்களோட பினான்சியல் எம்பவர்மெண்ட்டுக்காக ஒரு முதல் படி எடுத்து வைக்கணும். அந்த முதல் படியிலிருந்து அவங்க கோடீஸ்வரி ஆகணுங்கிறது நம்ம எல்லாரோட விருப்பமும். இந்த கோடீஸ்வரி ப்ரோக்ராம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க கூட அவங்க கோடீஸ்வரி ஆகிறதுக்கு எப்படி உதவுங்கிறத நீங்க சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட், ஒவ்வொரு பர்சனும் ஒரு கோல் பேஸ்டா இருக்கும்போது நிச்சயமா அவங்க வந்து ஒரு டைரக்ஷனை அவங்க லைஃப்ல கொண்டு வந்துடுறாங்க. இதை நான் செய்யணும் அப்படின்னு. நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, சீட்டு போடுவாங்க நகை வாங்கணும்னு. எப்படியும் அந்த சீட்டு போட்டு அந்த இலக்கை அடைஞ்சு அந்த நகையை வாங்கியே தீருவாங்க. கரெக்ட். பட் நகையை வாங்கும்போது நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% செய்கூலி சேதாரம் இதெல்லாம் கொடுக்குறீங்க. ஸோ நீங்க 100 ரூபாய் சேர்த்தா கூட உங்க கையில கிடைக்கிறது ஆக்சுவலா 70 ரூபாய் தான். உங்க கையில கிடைக்கிற பொருளுடைய மதிப்பு 70 ரூபாய் தான். 100 ரூபாய் நீங்க சேர்த்துருக்கீங்க சீட்டு போட்டு, அதுல வட்டி அந்த கடைக்காரருக்கு போயிடுது, வட்டி இல்லாம பணம் கொடுத்துருக்கீங்க. ஸோ வட்டி லாபம் கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்காம போகுது. அதுக்கப்புறம் நகை வாங்கும்போது உங்க கையில கிடைக்கிறது 70 ரூபாய் மதிப்புள்ள பொருள் தான். ரைட். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2-3 வருஷம் போட்டீங்கன்னா 110 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு 70 ரூபாய் தான் கிடைக்கும். இப்போ இதே ரிவர்ஸ் பண்ணுவோம். நீங்க மாசம் மாசம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறீங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்டு ஒரு 12% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு வச்சு, ஓகே, மாசம் மாசம் நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டுக்கிட்டே வரீங்க. உங்க பணம் ஒரு 6 வருஷத்துல 2 மடங்கு ஆயிடுது. அது மட்டும் இல்ல, நீங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களால ஒரு பெரிய தொகையை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்க உங்களுக்கே உருவாக்கி. இந்த வாய்ப்பு என்ன செய்யுது? இந்த வாய்ப்பு உங்களுக்கு என்ன செய்யும் தெரியுமா? நீங்க நினைச்சதை விட அதிகமா உங்க பேர்ல சொத்துக்களை உருவாக்க உதவும். ஓகே, 1 கோடிங்கிறது எட்டாத ஒரு இலக்குன்னு நம்ம முதல்ல நினைப்போம். இயல்பு. நானே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச போது 1 கோடி ரூபாய் வந்தா நான் ரிட்டையர் ஆயிடலான்னு நினைச்சேன். அவ்வளவு ஒரு டிஸ்டன்ட் ஒரு தொகையா இருக்கு. எட்டாத ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டா அன்னைக்கு தெரிஞ்சது. பட் இன்னைக்கு அப்படி இல்லையே. நிறைய பேர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க ஒரு ஆண்டுக்கு. ஈஸியா அவங்களால ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ சேவ் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கூட அவங்க வீட்டு பட்ஜெட்ல இருந்து பணத்தை சேவ் பண்ணி அதன் மூலமா இந்த தொகையை ஈஸியா உருவாக்க முடியும். ஆனா எவ்வளவு பேர் உருவாக்குறாங்கன்னு பார்த்தா ரொம்ப குறைவான பேர் தான் செய்யறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி சீட்டு போட்டு 110 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 70 ரூபாய் பொருளை வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க, நகை. இப்போ அதை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்ல, இப்படி ஒரு வழி இருக்குல்ல, இந்த வழியும் தெரிஞ்சுக்கணுங்கிறதா என்னுடைய வாதம். இந்த வழி மூலமா என்ன ஆகும், நீங்க மாசம் மாசமா சேவ் பண்றீங்க. வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய் நீங்க சேமிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 வருஷத்துல டெஃபினட்டா நீங்க 2 lakhs அப்படிங்கிற முதல் இலக்கை அடைஞ்சிடுறீங்க. அதுக்கு அடுத்தது 5 lakhsக்கு போறீங்க, அப்புறம் 10 lakhs, அதுக்கப்புறம் 25 lakhs, அப்புறம் 50 lakhs, அப்புறம் 1 crore. இதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் நீங்க சேவ் பண்ணிக்கிட்டே போறீங்க. சேவ் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 lakhs அச்சீவ் பண்றீங்க, அப்புறம் 5 lakhs போறீங்க, அதுக்கப்புறம் 10 lakhs போறீங்க, அதுக்கப்புறம் 25 lakhs போறீங்க, அதுக்கப்புறம் 50 lakhsம் போயிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன தோணுது உங்களுக்கு, போறேன் நான் இனிமே வேலை பண்ண போறது இல்லை, வீட்டில தான் இருக்க போறேன்னு. அப்பவும் நீங்க அந்த 50 lakhs டிஸ்டர்ப் பண்ணாம இன்வெஸ்ட்மெண்ட்ல வச்சிருந்தா ஒரு 5 வருஷத்துல இல்ல 6 வருஷத்துல அது 1 கோடி ஆயிடும். அதுக்கப்புறமும் நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிருந்தா ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு தடவை டெஃபினட்டா அது டபுள் ஆகும். அப்போ ஒரு 10 வருஷ காலத்துல நீங்க ஒரு 50 லட்சத்துக்கு சேர்த்துறீங்கன்னு வச்சுக்கோ, ரைட்? அந்த 50 லட்சம் இன்னொரு 10 வருஷம் நீங்க டைம் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 2 வாட்டி டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன ஆகுது, நீங்க பணத்தை தொடாம இருக்கும்போது
அந்த பணம் உங்களுக்கு வேலை செய்கிறது. அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு காலகட்டத்தில் எனக்கு இதுல இருந்து கொஞ்சம் பணம் வேணும் மாசம் மாசம்னா அதை நீங்க செய்ய முடியும். சோ ஒரு கோல் பேஸ்டா போகும்போது எப்படி ஒரு பெண் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அந்த கோலை அச்சீவ் பண்றாங்களோ, அதே பிரின்சிபலை இன்வெஸ்ட்மெண்ட்ல கொண்டு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நீங்க ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணுங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோள். எல்லாராலையும் செய்ய முடியுங்கிறது தான் இதுல குட் நியூஸ். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் நிறைய பெண்கள் சம்பாதிக்கிறாங்க. அவங்களால ஒரு 500 ரூபாய் டெஃபினட்டா சேவ் பண்ண முடியுது ஒரு நாளைக்கு. அந்த 500 ரூபாயை அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதை வளர்த்தணும். அவங்க வருமானம் மேலும் வளரும் போது அவங்களால இன்னும் அதிக பணத்தை சேமிக்க முடியும். அப்போ அந்த பணம் அவங்களுடைய வளர்ச்சிக்கு மேலும் வேகம் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, அவங்க இன்னும் அதிக சேமிப்பு செய்யும் போது அவங்க அடைய நினைக்கிற அடுத்த இலக்கு, அது 10 லட்சமா இருக்கலாம், 25 லட்சமா இருக்கலாம், 50 இருக்கலாம், 1 கோடியா இருக்கலாம், இன்னும் விரைவில் அவங்களை வந்தடையும். இதையெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இடத்துல எல்லாருமே இருக்கும். எல்லா பெண்களுமே இருக்கிறார்கள். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தானே அப்படின்னு நினைக்க கூடாது. அங்கதான் மிஸ்டேக் பண்றேன். அதே ஸ்டேட்டஸ்ல இருந்துட்டு தானே நீங்க கோல் ஷீட் போடுறீங்க. அப்ப ஏன் நீங்க இதை பண்ணக்கூடாதுங்கிறதான் கேள்வி. ஒரு வேடிக்கையான அனுபவம் நான் கவனிச்சேன். நீங்க அந்த ப்ரோக்ராம் பண்ணும் போது கூட நான் கேட்டுட்டே இருந்தேன். எத்தனை பெண்கள் வந்தாங்க அப்படின்னு. ஒரு வெபினார் நடத்துறீங்க, அந்த ஹவுஸ் ஒய்ஃப் பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெபினார் ரன் பண்றாங்க. அப்போ அந்த பர்பஸே டிஃபீட் ஆயிடுது. ஏன்னா நீங்க வெபினார் வச்சதே அந்த பெண் தைரியமாக வந்து தனக்கு வேண்டிய கேள்விகளை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிக்கிட்டு சின்னதா ஆரம்பிச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போனோம்னு அந்த ஆரம்ப புள்ளியிலே அவங்க வந்து நிக்கிறது இல்லை. அப்ப எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுன்றதுதான் கேள்வி. இப்ப அந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் வந்து நின்னாங்க. ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடம் கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனையை பெறுவதற்கு கூட இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சில பிராக்டிக்கல் சேலஞ்சஸ் இருக்குன்னாக்கா, அப்போ எப்போ அதை அவங்க தெரிஞ்சுக்க போறாங்கன்ற ஒரு கேள்விதான் என் மைண்டுக்கு வந்து